நன்றி சொல்கிறேன். போன வாரம் பாசிட்டிவ் மெசேஜில் ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் எல்லா காரியத்திலும் ஒரு ஹெட்டாக இருப்பீங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துனே இருந்தது. அதேமாரி தான் இப்போ எங்கள் ஸ்கூலில் ஒரு எலெக்ஷன் வச்சாங்க. அதில் நான் ஜெயிச்சு இப்போ ஒரு 600 பசங்களுக்கு நான் ஹெட்டாகிறேன். அதுக்கு எல்லாமே ஏசப்பா தான் செஞ்சார். அது போன வருஷமே நான் ஹெட்டாக ஆகிட்டேன்னா அதில் நான் எதுவுமே செய்யலைனால அப்படியே ஒரு ஓரமாக தான் இருந்தேன். அதனால எதுவுமே செய்ய முடியல. ஏசப்பா எதுவுமே நான் ஹெட்டாக இருந்தோம், நான் எதுவும் செய்ய முடியல. ஏசப்பா நீங்கள் அதெல்லாம் எனக்கு பண்ணுங்க ஏசப்பாடி சொன்னேன். அப்புறம் போன வாரம் காலையில் பைபிள்லாம் படித்து ரெடி ஆகணும் ஸ்கூலுக்கு. அன்றைக்கி பார்த்தா ஒரு திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணாங்க பிரின்ஸ்பல் மேம்லாம். அதில் பாராட்டு விழான்னு சொல்லி வச்சாங்க. அதில் நான் ஹெட்டாக இருந்ததுனால எங்களுக்கு எல்லாருக்கும் பாராட்டு விழா வச்சாங்க. அதுலேருந்து எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. எனக்கு கீழே ஒரு 7 பேர். அந்த 7 பேர் கரெக்டாக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு தான் என்னை ஹெட்டாக வச்சாங்க. அதுக்கு எல்லாமே ஏசப்பாக தான் நான் நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் நடந்தது. அது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வர வச்சார் ஏசப்பா எனக்கு. அந்த ஒரு நாள் நான் பைபிள் படிச்சதுனால அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக என்னை ஏசப்பா பல அதிசயங்கள்லாம் காண செய்தார். அது எல்லாருமே ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன் நான். அப்புறம் 600 பசங்களுக்கு எனக்கு ஹெட்டாக வச்சார். அதுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன் ஏசப்பாவுக்கு. இந்த சிறு சாட்சி நமக்கு